உண்மையை சொல்லுங்க. நீங்கள் எத்தனை வாட்டி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் யோசிச்சு அடுத்தவங்களோட ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்காக தான். ஏன்னா நன் ஆஃப் அஸ் கேன் சீ த ஹோல் பிக்சர் அலோன். இது ஸ்டோரி ஷார்ட்டு போடுவோம் ஒரு தாக்கு பார்ட் 2 ஆஃப் பார்ட் 100. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸுங்க தெரிஞ்சுக்க கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கண்ணு தெரியாதவங்க இருக்காங்களாம்மா. அந்த கண்ணு தெரியாதவங்கன்னா போய் ஒரு விஷயத்த தொடுறாங்களாம்மா. ஒருத்தனுக்கு என்னடானா அது ஈட்டி மாதிரி இருக்காமா, ஒருத்தனுக்கு என்னடானா அது பெரிய செவுறு மாதிரி இருக்காமா, இன்னொருத்தருக்கு என்னடானா அது வெறும் கயிறு மாதிரி இருக்காமா, இன்னொருத்தனுக்கு அது ஒரு உருண்டையான பில்லர் மாதிரி இருக்காமா. யாருக்கு என்ன தொட்டாங்கன்னு தெரியல, மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, மாற்றி மாற்றி ஆதுக்க குடிக்கிறாங்க. ஸோ வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வராராமா. அவர் அவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு, தம்பி நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து பேசி யோசிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு யானைங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாராமா. ஸோ அந்த யானையை தான் இவங்க செவரு மாதிரி இருக்குது, கயிறு மாதிரி இருக்குது, ஈட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு மாற்றி மாற்றி தொட்டுட்டு வந்திருக்காங்க. இவங்கள மாதிரி தாங்க நம்மளும் நம்ம டெய்லி லைஃப்பில், நம்ம வீட்டில், நம்ம ஆஃபீஸில் ஒருத்தரும் ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கிட்டு எதுக்கு ஆர்கியூ பண்ணுறோம், எதுக்காக சண்டை போடுறோன்னே தெரியாமல் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற முழு யானையை பார்க்காமலே. அதே மாதிரி ஒரு சர்ஜரி கூட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷலிஸ்ட் சேர்ந்து நின்று தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தரால் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்க முடியாது. இதை தான் டீம் ஒர்க் இஸ் பெஸ்ட்டு, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்லாம் சொல்கிறாங்க போல். ஸோ ஃபைனலாக என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னா, உனக்கு தெரிஞ்சது அடுத்தவனுக்கு தெரியாது, அடுத்தவனுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது. ஸோ எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது, எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது. ஸோ உனக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிறு கண்ணு ப்ரோ.